நீங்கள் இப்போ பார்த்த மாதிரி எந்த டைப் ஆஃப் கண்டெய்னராக இருந்தாலும் அதில் இருக்க ஸ்டிக்கரை நம்மளால் ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். அதுவும் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு. எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கிளீனிங் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம சேனலில் ஒன்லி கிளீனிங் வீடியோஸ் மட்டுமே வந்துட்டுருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோக்கு மிடில் என்னோட இன்ஸ்டா ஐடியை நான் சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம வீடியோ இன்பிட்வீனில் கமெண்ட்ஸ் கார்னர் சொல்லுவோம், அதுவும் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தம்ப்நெயில் பார்க்கும் போதே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்டெய்னரில் இருக்க ஸ்டிக்கர்ஸை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம், அதுவும் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர் பீங்கா ஆர் பிளாஸ்டிக் ஆர் இந்த மாதிரி கண்ணாடி கண்டெய்னராக இருந்தாலும் அதில் இருக்க ஸ்டிக்கர்ஸை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இது ஒரு நவராத்திரி சீசன்னால நிறைய பேர் வீட்டில் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் பாக்ஸஸ்லாம் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் இருக்க ஸ்டிக்கர்ஸை நம்ம ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இதை நான் நல்லா தண்ணியில் ஊற வச்சு சோப்பு நாரும் வச்சு நல்லா தேய்ச்சாலே இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் போயிடுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுன்றதை நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் தான் எடுத்துக்க போகிறோம். அதில் இருக்க ஸ்டிக்கரை நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, ஸ்டிக்கர் எந்த பொசிஷனில் இருக்கோ அதுக்கு அப்படியே பேக் சைடு வந்து அந்த ஃப்ளேமில் நம்ம லேசாக காட்டி எடுக்கணும். நான் சொன்ன மாதிரி கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் இது மாதிரி நீங்கள் காட்டினாலே போதும். அந்த ஹீட் நம்ம பிளேட்டில் அப்சர்வ் ஆனால் போதும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அகல் விளக்கு இல்லை கேண்டில் அது மாதிரி ஏற்றிட்டு கூட உங்களுக்கு ஸ்டிக்கர் எந்த பொசிஷனில் இருக்கோ அதுக்கு அப்படியே பேக் சைடில் லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். இப்போ இதில் இருக்க ஸ்டிக்கரை நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆகுதுன்றது நீங்களே பாருங்கள். அச்சோ, இது தெரியாமல் நம்ம இவ்வளோ நாளாக இந்த ஸ்டிக்கரை கையை போட்டு சுரண்டி எடுத்துகிட்டு இருந்தோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இப்போ ஒரு லைக் போட்டுருங்க. இது நான் பிளேட்டுக்கு உள்புறம் இருக்கிறது காட்டியிருக்கேன். இதே சேம் ப்ராசஸ் நீங்கள் பிளேட்டுக்கு வெளிப்புறமும் அதே ப்ராசஸை நீங்கள் அப்ளை பண்ணலாம். கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி 10 செகண்ட் இந்த ஸ்டிக்கருக்கு முன்னாடி இருக்க பிளேஸில் லைட்டாக ஹீட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு ரிமூவ் பண்ணாலே ஈஸியாக வந்துடும். சில ஸ்டிக்கர்ஸில் நம்ம ரிமூவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருக்கும் கம்மெல்லாம். இந்த ரெசிடியூவை நம்மளால் ஈஸியாக நீக்க முடியும். அதுவும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்க போகிற இன்க்ரீடியன்ட் இந்த பேக்கிங் சோடா தான். உங்ககிட்ட பேக்கிங் சோடா இல்லைன்னா ஆப்பர் சோடா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இட்லி மாவுக்கெலாம் போடுவீங்களா, அந்த ஆப்பர் சோடா கூட இதுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம செகண்டாக எடுத்துக்க போகிற இன்க்ரீடியன்ட் ஆயில் தான். இது எந்த டைப் ஆஃப் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் சமைக்கிற ஆயில் இல்லை தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் எந்த ஆயிலாக இருந்தாலும் சரி, அந்த ஆயிலை கொஞ்சமாக இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி கேஸ் ஸ்டவ்வில் காட்டி ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணியும் ரிமூவ் ஆகாமல் இருக்க இந்த கம்மை இந்த மேஜிக்கல் ஜெல் வச்சு எவ்வளோ சுலபமாக நீக்கலான்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மேஜிக்கல் ஜெல், அதாவது பேக்கிங் சோடா ஆர் ஆப்பர் சோடா அண்ட் அதோடு கொஞ்சம் ஆயில் அதை சேர்த்து நம்ம கலந்து வச்சு மேஜிக்கல் ஜெல்லேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த பிளேட்டில் நான் லேசாக அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி லேசாக உங்கள் விரலை வச்சு ரப் பண்ணி விட்டாலே போதும். இது நீங்கள் ஊற வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. உங்கள் கையை வச்சு ரப் பண்ணதுக்கு அப்புறமே இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவோ இல்லை ஏதாச்சும் ஒரு கிளாத் வச்சு ஜஸ்ட் ஒரே ஒரு வைப் பண்ணால் போதும். நம்ம பிளேட்டில் விடாப்படியாக போகவே மாட்டேன்னு ஒட்டிட்டு நிற்கிற அந்த கம்மும் ஈஸியாக இந்த டிஷ்யூவில் வளைஞ்சு வந்துடும். இப்போ நீங்களே பாருங்கள், இந்த பிளேட்டில் தடயமே இல்லாமல் நம்ம அழகாக அந்த ஸ்டிக்கரையும் கம்மையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அப்புறம் என்னங்க, செகண்ட் நம்ம சிரமிக் கப், அதாவது பீங்கா கப்பு தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம கையை வச்சு ரிமூவ் பண்ணால் ஒரே ஒரு ரிமூவில் கண்டிப்பாக அந்த ஸ்டிக்கரும் கம்மும் வரவே வராது. இதுக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ட்ரையர் தான். சிம்பிளாக இந்த ஏர் ட்ரையர் வச்சு நான் எப்படி இந்த லேபிளை ரிமூவ் பண்ணுறேன்னு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஏர் ட்ரையரை கரெக்டாக ஃபாஸ்ட்டான மோடில் வச்சுட்டு நம்ம லேபிள் இருக்க இடத்துல ஜஸ்ட் இப்படி காட்டுங்க. இதுவும் ஒரு 10 செகண்ட் நீங்கள் காட்டினா போதும். இந்த லேபிளை நம்ம ஈஸியாக பிரிக்க முடியும்.
சப்போஸ் உங்ககிட்ட ஹேர் ட்ரையர் இல்லைனா நெக்ஸ்ட் நான் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இருக்க ஸ்டிக்கர் எப்படி ரிமூவ் பண்ணேன்னு காட்டியிருப்பேன். அதே ஸ்டெப்பை இங்கே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம தேர்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் பின்னாடி இருக்க ஸ்டிக்கரையும் நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். அது எப்படி ரிமூவ் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நெருப்பில் காட்டுறதோ இல்லை ஹேர் ட்ரையர் வச்சு காட்டுறதோ பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்ம கையை யூஸ் பண்ணி இந்த ஸ்டிக்கரை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிச்சு எடுத்துக்கலாம் தனியாக. ஏன்னா நம்ம அப்படி ஹீட்டில் காட்டுறதுனால இது பிளாஸ்டிக்ன்றதுனால மெல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மேஜிக்கல் ஜெல்லை கரெக்டாக நம்மளுக்கு எங்கே கம் இருக்கோ அந்த இடத்துல நல்லா இந்த மேஜிக்கல் ஜெல்லை ஊற்றிட்டு நம்ம விரலை வச்சு நல்லா இப்படி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தேய்ச்சும் வரலைன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி டிஷ்யூவோ இல்லை குட்டி கிளாத்தோ வச்சு ஒரே ஒரு வைப் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இருக்க கம்மை நம்ம ஈஸியாக நீக்கியாச்சு. நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிறது இந்த மாதிரி கண்ணாடி கண்டெய்னரில் இருக்க ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணுறது தான். என்னடா இவ கண்ணாடி கண்டெய்னர்னு சொல்லிட்டு ஏதோ சிரப் பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. என்கிட்ட கிளாஸ் கண்டெய்னர் எதுவும் பெருசாக இல்லை. இருக்கிற கிளாஸ் கண்டெய்னர்லையும் பிளாஸ்டிக் வச்சு தான் ரோல் பண்ணியிருக்காங்க. அது என்னால் ஈஸியாக எடுத்துட முடிஞ்சுது. ஆனால் இந்த மாதிரி கம் போட்ட மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் என்கிட்ட இல்லாதனால தான் நான் இந்த சிரப் பாட்டில் எடுத்திருக்கேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஹேர் ட்ரையரை வந்து இந்த லேபிளில் எல்லா இடமும் தெரிகிற மாதிரி, அதாவது எங்கெல்லாம் அந்த லேபிள் இருக்கோ அது எல்லா இடத்துலையும் இந்த ஹேர் ட்ரையரை நான் ஹை ஸ்பீடில் வச்சு காமிச்சிக்கிறேன். இதுவும் நான் ஒரு 10 செகண்ட் தான் ரிப்பீட் பண்ணுறேன். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டுற ஹீட் வந்து இந்த ஸ்டிக்கருக்கு பின்னாடி போய் நல்லா அப்சர்வ் ஆகுறதுனால அந்த கம் வந்து ஈஸியாக ரிலீஸ் ஆகும். அதுக்கு தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்டிக்கர் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்லோவாகவே ரிமூவ் பண்ணுங்கள். இல்லைனா அரைக்குறையாக பிஞ்சுக்கிட்டு வந்துடும். நான் எவ்வளோ ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். இது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஏன் பாட்டில் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் ஏரியாவில் அந்த கம் பசை இல்லை, ஆனால் கொஞ்சம் ஏரியாவில் அந்த கம் பசை வந்து அதிகமாகவே தெரியுது. அதை நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மேஜிக்கல் ஜெல் வச்சு தான் ரிமூவ் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, இதை வந்து நல்லா அந்த இடத்துல எல்லாத்தையுமே நான் தடவி விட்டுக்கிறேன். நம்ம தடவி வச்ச இந்த ஜெல்லை ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டு, அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து உங்கள் கையை வச்சு நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா அதில் இருக்க கம்மெல்லாம் ஈஸியாக வந்துடும். தென் ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு கிளாத்தோ வச்சு நல்லா அதை தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருக்க டிஃப்ரென்ஸை நீங்களே பாருங்கள். நம்ம முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போவும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு அழகாக நம்ம கிளியராக க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து சிரப் பாட்டில்ன்றதுனால இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் உங்ககிட்ட டிரான்ஸ்பரண்ட்டான கிளாஸ் கண்டெய்னர் ஏதாவது இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவுட்புட். சரி, இப்போ நம்ம வீடியோ பிகினிங்லேயே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி என்னோட இன்ஸ்டா ஐடி தான் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இதுதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. இது நான் புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால இதில் எந்த போஸ்ட்டுமே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது பர்சனல் குவரிஸ் ஆர் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் இங்கே போய் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன், ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோவில் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட், அதாவது கமெண்ட்ஸ் கார்னருக்கு போயிடலாம். இந்த கமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு எப்படி காட்டிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக போட்ட வீடியோக்கும் இப்போ நான் போட போகிற வீடியோக்கும் இடையில எனக்கு வந்த கமெண்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இது தான். எனக்கு மெனக்கெட்டு டைம் ஒதுக்கி கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம கிளீனிங் 360 சேனலுக்கு நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவை இப்போ வரைக்கும் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணாமல், அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஏங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆக முடியும். என்னோட சேனலில் க்ளீனிங் வீடியோஸ் மட்டுமே, அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான க்ளீனிங் வீடியோஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம வீடியோவை ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோவோட பிகினிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் நினச்சிருக்கலாம், நம்ம இதை ஈஸியாக சோப்பில் ஊற வச்சு நார் வச்சு சோப்பு வச்சு நல்லா தேய்ச்சி கழுவினாலே போயிடுமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுன்றது நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன். அண்ட் அதோடு சேர்த்து கொஞ்சம் ட்ராப் விம் ஜெல் போட்டுடுறேன். அண்ட் அதோடு சேர்த்து கொஞ்சமாக ஒரு 2-3 ட்ராப்ஸ் வினிகரும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதை ஊற வச்சு நம்ம கையை வச்சே நான் இதை ரப் பண்ணி எடுக்கிறேன். அப்படி எழுதும் இந்த ஸ்டிக்கர் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக போகல. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஸ்க்ரப்பரை வச்சு அதுலேயும் கொஞ்சம் விம் ஜெல் லிக்விடை யூஸ் பண்ணி நல்லா இதை தேய்ச்சி எடுக்க போகிறேன். அப்படி பண்ணுறதுனாலையும் எனக்கு இந்த கம் பசை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போக மாட்டேங்குதுங்க. அது ஏன்னு தெரியல. பட் இதை நான் ஊற வச்சு பண்ணால் போகுமோ என்னமோ தெரியல. பட் இப்படி பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆச்சுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது.
இப்போ நீங்கள் இந்த பிளேட்டை பார்த்தீங்கன்னா நான் ரப் பண்ணி தேய்ச்சதுனால அந்த இடம் எவ்வளோ ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஸ்க்ராட்ச் ஆகிருக்குன்னு. இது நீங்கள் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. பட் பொது பாத்திரத்தில் நம்ம இப்படி ஸ்க்ராட்ச் போடுறதுக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி ஈஸி ஸ்டெப்ஸில் இது ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். அது எப்படி நான் பண்ணேன்றதை பார்க்கலாம். நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மேஜிக்கல் ஜெல், அதாவது நம்ம ஆயில் அண்ட் பேக்கிங் சோடா ஆர் ஆப்பர் சோடா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த ஜெல்லை வச்சு நான் ஜஸ்ட்டு கையை வச்சு ரப் பண்ணாலே ஒரே வைப்பில் எனக்கு ஈஸியாக வந்துடுது. இதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் அந்த நாரெலாம் வச்சு தேய்ச்சிட்ருக்கோங்க. அண்ட் இதுதான் ஃபைனல் ரிசல்ட் பாருங்கள். எல்லா பிளேட்லேயும் நம்ம ஸ்டிக்கர்ஸை ரொம்பவே பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த கண்ணாடி பாட்டிலில் கூட பாருங்கள் அழகாக நம்ம ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு. நான் இப்போ சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் போய் மறக்காமல் எனக்கு பின் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்து என்ன மாதிரி ட்ரை பண்ண போகிறீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்ளீனிங் கண்டென்ட்டோட நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை பாருங்கள். நான் உங்களோட அங்கே வந்து பேசுகிறேன். இப்போ கதவை சாத்திட்டு கிளம்புறேன். பாய்.